ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 11/4/2024 பங்குனி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலை 8:30 மணி வரை கன்னிராசி நேயர்களுக்கும், அதன் பின்னாக துளாராசி நேயர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாள். குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, சரிங்களா? ஆக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தினம் கூடுமான வரையில் என்ன செஞ்சாலும் நிதானித்து செய்யுங்க. அவசரப்பட்டு எதையும் முன்னெடுத்து பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம் மற்றும் பூராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சற்றே நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமையப்பெறுகின்றது. நிதானமாக இருந்தீங்க, என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் புரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், அழகாக நீங்கள் வெற்றிகளை அடைஞ்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த நட்சத்திரங்களில் சுக்கிரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு நிதான செயல்பாடுகளால் அபார வெற்றிகளை வழங்கக்கூடிய தினம் இன்றைய தினம். சற்று கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கிருத்திகை, முருகப்பெருமானினுடைய வழிபாடு செய்வதற்கு தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வல்ல அந்த தெய்வ சேனாதிபதியான முருகப்பெருமானிடம் வைப்பதற்கு மிக மிக சிறப்பான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இத்தினம் எப்படி அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய தினம். இன்றைய தினம் உங்களோட பெயரை கெடுத்துக்கிற மாதிரியான எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் வச்சுக்கிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்கள் பெயர் கேட்டையோ அல்லது தேவையில்லாத விரைய செலவுகளையோ அதிகப்படுத்தும் உங்களுடைய பெயரும் பணமும் சற்றே நிதானமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானது. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டவங்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் குழந்தைகளுக்கான சுப விரயங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அந்த பிஆருக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைகின்றது. சொந்த இடத்த விட்டுட்டு வெளியில் தொழில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி விரைய செலவுகள் அதிகரிக்கும். என்ன லாபங்கள் ஒரு புறம் வந்தாலும் அந்த லாபங்களை முழுக்க தக்க வைக்க முடியாமல் அப்படியே கொஞ்சம் திணறக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். படிப்புலையும் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய நாள், பார்த்து படிக்கணும், சரிங்களா? அதேபோல் ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் மிக மிக சிறப்பானது ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மையையும் பொருளாதார வளர்ச்சியையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த விதத்தில் இந்த நாள் சற்றே யோக நாளாக அமைகின்றது. கடன் தொந்தரவு கூட குறையும், சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷப மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு. தொழில் சார்ந்து இருந்த தடைகள் விலகக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் ஜாலியாக கிடக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட தனித்துவத்தோடு கடந்து அனைத்திலும் வெற்றிகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உடன் வேலை செய்பவர்களோடு நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். ஆதிக்க உணர்வு மேலோங்கி ஒன்று அவங்க உங்களை டாமினேட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணுவீங்க. அதனாலேயே கருத்து வேறுபாடுகளோடு செல்லும். உடன் வேலை செய்பவர்களோடவே பழக்கம் இன்றைக்கி கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். ஆக உடன் வேலை செய்பவர்களோடு சற்று நிதானித்து வேலை செய்வது மிக மிக அவசியமானது. புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு காணப்படும். தொழில் சார்ந்து இருந்து வந்த அழுத்தங்கள் குறையக்கூடிய நாள். என்ன ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் இன்றைய தினம் முயற்சித்தாலும் அது நன்றாக வெற்றியடையும். தொழில், உத்தியோகம், அந்தஸ்து சார்ந்து சிறப்பு, அந்த மாதிரியான நாள். கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். கூடுமான வரையிலும் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்துறதை தவிர்க்கிறது. தகப்பனாரின் உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக மருத்துவம் பார்க்குறது, மருத்துவ செலவு அப்படி தான் ஓடக்கூடிய நாள். கொஞ்சம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாளாக வரவேண்டியிருந்த தடைபட்டிருந்த பண வரவுகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழிலில் நல்ல பெயரும் புகழும் பெறுகின்ற ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள். சிம்மம்
சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளையும் ஏதாவது தேவையில்லாத சட்ட சிக்கல்களையும் தேவையில்லாமல் 4 பேரோட வம்பு தும்புகளை இழுக்கிறதையும் கொடுக்கறது மாதிரியான நாள். ஆக மக நட்சத்திரக்காரங்க கூடுமான வரையிலும் இன்றைய தினம் பெரிதான முக்கிய விஷயங்கள் எதிலும் தலையிட்டுக்காமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, ரெண்டுத்தையும் நகர்த்துறது நல்லது. நீங்கள் பாட்டு போயிட்டு நான் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன்னு பொது வேலையெல்லாம் போனீங்கன்னா மூக்க உடச்சிட்டு வந்துடுவீங்க. பார்த்துருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல மகிழ்ச்சிகரமான நன்மைகளை வழங்கக்கூடிய நாள். தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த அந்த அழுத்தங்கள் எல்லாம் இன்றைய தினம் குறையும். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகளில் கருத்து வேறுபாடு, அதாவது கணவன் மனைவி டாமினேஷன்ஸ் முட்டிக்கிட்டே இருக்கிறது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதை செய்கிறதுனே தெரியாது. இந்த அம்மா அதை செய்யும்பார், அவர் அதை செய்யும்பார். இந்த சிறு விஷயமே குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். உறவுகளுக்கிடையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க உங்கள் பார்ட்னர்ஸோட சண்டை தொழிலில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிடுவீங்க, பார்த்துருந்துக்கிடணும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நற்செய்தி உண்டு. தகப்பனார் வழியிலிருந்து லாபங்கள் உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் பெயரும் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் ஏற்றம் காணக்கூடிய நாள், சமூக அந்தஸ்து பெறக்கூடிய நாள், கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள், ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள், சகலத்திலும் வெற்றிகளை வழங்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி உடல்நிலையில் கொஞ்சம் எதிர்பாராத சில தொந்தரவுகளை இன்றைய தினம் வழங்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாளாக அமைவதனால் சற்றே அமைதி காப்பது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகளை சற்றே குறைக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கிறவங்க முயற்சிக்கலாம். அதேபோல் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு ஆகச்சிறந்த தினம்னு சொல்ல முடியாது. பேர் புகழ் அந்தஸ்து அப்படின்னு அதில் ஓடுவீங்க. பணத்தை இன்றைக்கி பெருசாக பார்க்க மாட்டீங்க. ஆனால் அந்த பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை அழுத்துவாங்க. நமக்கு தெரியாமல் பின்னாடி நிறைய வேலை பார்ப்பாங்க. ஆக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இயக்கங்களில் கட்சிகளில் இருக்கிறவங்க, பதவிகளில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகள் இருக்கிறவங்களாம் இன்றைய தினம் உடன் வேலை செய்பவர்களோடு அல்லது உடன் இருப்பவர்களோடு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். காதலில் கூட சற்று கசப்புக்கள் ஏற்படும், பார்த்துருக்கணும். சரிங்களா? கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பெரிதா யோக தினம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களில் நன்மையை கொடுக்கும். காதல் கைகூடி வரும். உத்தியோகத்தில் நல்ல பணம் கிடைக்காது, ஆனால் நல்ல பேர் கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி வருமானத்துக்கான நாள் இல்லை. பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினம். சிறந்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த விதத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான அற்புதமான தினம் இன்றைய தினம். தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். தேவையில்லாத அதிக முதலீடுகளை போட்டுட்டு போய் வம்பில் சிக்கிடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்கிறது நல்லது. தொழிலில் அளவுக்கு அதிகமாக இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தலையில் வாரி போட்டு குதிச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக போயிடும். பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அது உங்களுக்கு சற்றே சாதகமாக அமையக்கூடிய நாள். ஆரோக்கியம் மேம்படும். தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத நெருக்கடிகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். உங்களுடைய சிறு சிறு சரியில்லாத தகவல்களின் காரணமாக ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான சில விஷயங்களில் போய் சிக்கிக்கிடுவீங்க. தேவையில்லாமல் இன்றைக்கி சட்டத்துக்கு புறம்பான எதையும் செஞ்சு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா?
திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சில உதவிகள் கிடைக்கும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் வெளியே வருவதற்கான சில நன்மைகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய தினம் உண்டு. எதிர்பாராத சில நன்மைகளும் எதிர்பாராத சில உதவிகளும் கிடைப்பது மாதிரியான ஒரு யோக தினம் இன்றைய தினம். அரசாங்கத்தின் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி வருமான ரீதியாக ஒரு ஏற்றம் உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மை உண்டு. தொழிலில் இருந்து அந்த நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். உடல்நிலை தொந்தரவுகள் தேறினும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வருமானத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுப்பது மாதிரியான நாள் இந்த நாள். வீண் பேச்சால் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் இந்த நாள். ஆக வாக்கு கொடுக்கறது, தேவையில்லாமல் பேசுகிறது, பொருளாதார ரீதியாக வரவு போக்குக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுன்னு இவற்றையெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல மேன்மை தரும். சரிங்களா? அதேபோல் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருவாயை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும், பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும், தொழிலில் இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல சுப நிகழ்வுகளுக்கான நன்மையான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்று முடியக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சில முக்கிய சுப நிகழ்வுகள் சார்ந்து முடிவெடுக்கப்படும். சரிங்களா? உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கடன் தொந்தரவுகளில் போய் இன்றைக்கி சிக்கிக்கிடாதீங்க. கடனால் இன்றைய தினம் சில நெருக்கடிகள் ஏற்படும், பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைக்கி வருமானம் கிடைக்கும். பேங்க் லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். வருமானம், வங்கி கடன், இந்த ரெண்டுத்துக்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ராசி பலன் அடிப்படையில் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ். நன்றி, வணக்கம்.